ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தமிழக அரசு சுகாதாரத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் தமிழகத்தில் உள்ள எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆர்டியாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி. இதுக்கான கல்வி தகுதி பிஎஸ்சி ஸ்பீச் மற்றும் ஹியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கே வேக்கன்சி இருக்குதுன்னா கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கான வேக்கன்சி இருக்க போது அங்கே தான் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே கோயம்புத்தூர் வேலைவாய்ப்பு தான். பட் அப்ளை பண்ணுறது எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000 கொடுக்குறாங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி வித் டிப்ளமோ அல்லது எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 13,500 சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் அதே தான். நெக்ஸ்ட்டு சானிட்டரி அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் அதே ஏஜ் லிமிட் தான். நெக்ஸ்ட்டு டேட்டா மேனேஜர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஜி குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. பிஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது நீங்கள் பிஇயில் ஐடி முடிச்சிருக்கீங்க, எலக்ட்ரானிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 20,000 சேலரி கொடுக்குறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டென்டல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 12,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். 13,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 14 வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 3 மந்த்து ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக பார்த்தா சேலரி 13,300 கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 1 வேக்கன்சி. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. 10,000 சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டோமெட்ரிஸ்ட் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 14,000 சேலரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 77 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 15 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் முக்கியமான நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜாப் முழுக்க ஒரு டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஓகேனா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டெம்பரரி ஜாப் தான், பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜாபில் சேர்றதுக்கு முன்னாடி ஒப்பந்த கடிதம் வாங்கிட்டு தான் உங்களை ஜாப்லேயே அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி இருக்குது பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை டைரக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் தபால் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதேமாரி மேற்கான பயணத்தில் விண்ணப்பிக்கும் போது எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா
அப்ளிகேஷன் தேவைப்படும். அதேமாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த அப்ளிகேஷனில் ஒட்டியிருக்க வேண்டும். முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். முகவரிக்கான சான்று, ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை ப்ரியாரிட்டி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கான எவிடன்ஸு, இருப்பிட சான்றுக்கு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து கீழே உங்க சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் அனுப்புங்க, ஒரிஜினல் வந்து அனுப்பாதீங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/12/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே உங்களுக்கான வேலையை பிறக்க போகுதுன்னா கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு தலைமை மருத்துவமனை பொள்ளாச்சி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கோவை மாநகராட்சி, இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கான வேலை ஒப்பந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ PDF இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அது முக்கியமானது. எந்த பதவி அப்ளை பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர் என்ன, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன, தந்தை பெயர், கணவர் பெயர் என்ன, பிறந்த தேதி மற்றும் வயது என்ன, கல்வித் தகுதி, என்னமான கல்வித் தகுதியில் இருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு அதுக்குரிய சர்டிஃபிகேட் நம்பரும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் எண் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, என்ன ஜாதின்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு என்னமான எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நிரந்தர முகவரி என்ன, தற்காலிக முகவரி என்ன, பிளேஸ் தேதி போட்டு சைன் பண்ணிவிட்டு எந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து கீழே அந்த ஜெராக்ஸில் அவங்க சைன் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுருக்கேன். இதாங்க உங்களுக்கான கல்வி தகுதி. ஸோ நல்ல ஜாப் ஆம்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மாவட்ட வாரியாக உங்கள் மாவட்டத்துக்கு இந்த மாதிரி ஜாப்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், TN Today Jobs. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி மாவட்ட வாரியாக போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.